கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு சிறப்பு செய்தியை கேட்க போகிறோம். நம் மத்தியில் வந்திருக்கிற திரு பாஸ்டர் சாலமோன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் உங்களை உற்சாகப்படுத்தும்படி ஒரு வசனத்தை, ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். அதிகாரமும் 26வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனமும் 13வது வசனத்தையும் நான் பார்ப்போமானால், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அடுத்த வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, ஈசாக்கு ஐஸ்வர்யவானாகி வர 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 விருத்தி அடைந்து அவன் மகா பெரியவனானான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த 2 வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். அந்த தேசம் எந்த தேசம்? 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமானால், ஈசாக்கு ஆண்டவர் காண்பிக்கிற ஒரு தேசத்திற்கு கடந்து போகிறான். ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சம் மாத்திரமல்லாமல் ஈசாக்கு வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலும் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் தேசத்தில் உண்டாயிருந்தது. அந்த பஞ்ச காலத்தில் ஈசாக்குக்கு ஆண்டவர் ஒரு தேசத்தை காண்பிக்கிறார். அந்த தேசத்திற்கு ஈசாக்கு கடந்து போகிறான். அந்த தேசத்தின் பெயர் 6வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், கேராரிலே குடியிருந்தான். கேரா, அந்த தேசத்திற்கு பெயர் கேராரூர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கேரா அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். மலை தேசத்துல ஆண்டவர் அவனை குடியிருக்க வைக்கிறார். இந்த மலை தேசம் விவசாயத்திற்கும் இந்த மலை தேசம் செழிப்பான இடத்திற்கும் அது சம்பந்தமே இல்லை. ஆனாலும் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஈசாக்கு அந்த தேசத்துல குடியிருக்கிறான். அந்த தேசத்துல விதைக்க போறான். ஆனா பார்க்கிற எல்லாரும் ஈசாக்க கேலி செய்கிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார். இந்த மலை தேசத்துல விவசாயத்திற்கு சாத்தியமே இல்லாத இந்த இடத்துல ஈசாக்கு விதைக்கிறான்னு ஈசாக்கை அநேக கிண்டல் பண்றாங்க. கூட்டம் கூட்டமா கூடி அவனை கிண்டல் செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனாலும் ஈசாக்கு எதையும் பொருட்படுத்தாமல் ஆண்டவர் அவனுக்கு காண்பித்த இடத்துல, ஆண்டவர் அவனுக்கு சொன்ன இடத்துல அவன் விதைக்கும் போது கர்த்தர் அந்த இடத்துல அந்த வருஷத்துல 100 மடங்கு கர்த்தர் பலனை கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை எந்த இடத்துல வைத்திருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு செவி கொடுப்பீர்களானால் உங்களை உங்க ஸ்தானங்களில 100 மடங்கு பலனை கர்த்தர் உங்களை காண செய்வார். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அடுத்த வசனத்தை மாத்திரம் வாக்குத்தத்தமா உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். ஈசாக்கு வர 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 விருத்தி அடைந்தான். அப்படின்னா நாளுக்கு நாள் நேற்று இருந்தது போல இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருப்பதை போல நாளைக்கு அல்ல. அவனுடைய வாழ்க்கை, அவன் வசனம் சொல்லுகிறது, வர 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 விருத்தி அடைந்து அவன் மகா பெரியவனான இஸ்ரவேல் கோத்திரத்துல இஸ்ரவேல் வம்சம் வருவதற்கு காரணமா இருந்த ஒரே ஒரு நபர் ஈசாக்கு தான். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஈசாக்குக்கு கொடுத்து அவனை உயர்த்தினது போல இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய எல்லா விதமான தனிப்பட்ட ஜீவியங்களில உங்களோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை வர 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 விருத்தி அடைந்து உங்களை மகா பெரியவர்களாய் மாற்ற கர்த்தர் வல்லமை படைத்தவராக இருக்கிறார். தொடர்ந்து கேளுங்கள். இப்படிப்பட்ட ஊழியத்துல இணைந்து ஊழியங்களை செய்கிறவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்தும்படி தாழ்மையா கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கும் நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியான ஒரு செய்தியை கேட்டிருக்கிறோம். பஞ்ச காலத்திலே ஈசாக்கு விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இந்த காரியங்களை நாம் இந்த செய்தியிலே பார்க்கிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இதற்கு முன்பாக சொன்ன ஒரு வார்த்தையை ஈசாக்கு கேட்டு அதன்படி நடந்ததை நாம் இந்த இடத்துல கவனிக்க வேண்டும். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்துல நாம பார்க்கிற இந்த வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் வாக்கு மாறாதவர் என்றும் அந்த வாக்கினை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்றும் நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தையை மிகவும் கவனமாய் கேட்டு அதன்படி நடந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு அதன்படி நடந்த நம்முடைய ஈசாக்கு பஞ்சகாலத்திலே விதைத்து அந்த பஞ்சகாலத்திலே அறுவடையை செய்கிறார். அந்த அறுவடை 100 மடங்கு பலன் தருகிறது. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவனாகிய கர்த்தர் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு குமாரனை கொடுத்திருக்கிறார். அவர் தாமே பாடுகளை அனுபவித்து நமக்காக சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி இருக்கிறார். பிதா தமக்கு சொன்ன எல்லா வார்த்தையையும் அவர் ஏற்றுக்கொண்டு
நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார், நமக்காக அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார், நமக்காக பாடுகளை அனுபவித்தார், நமக்காக சிலுவையிலே சுமந்தார், நமக்காக மரித்தார், பின்பு நமக்காக உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி நீங்களும் நானும் நம்முடைய இயேசுவானுடைய வழியில நடக்கும் போது ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள், அவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். Thank you. God bless you.